நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் சுக்கிரன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம். நவ கிரகங்களில் சுக்கிர பகவானை பற்றி அறிவோம். இந்த உலகில் அனைத்து வகை இன்ப சுக ஆடம்பர வசதி வாய்ப்புகளுக்கும் காரணமானவர் சுக்கிர பகவான். அழகை கண்டால் எல்லோருமே ரசிக்க தோன்றும். இது மனித உடல் மட்டும் அல்ல, இயற்கையும் சேர்த்து தான். செயற்கையாக ஒருவர் நல்லா அலங்கரித்து கொண்டு வந்தார் என்றால் அவரை எல்லோருமே பார்த்து ரசிப்போம். நவ கிரகங்களில் சுக்கிர பகவான் பெண், ஆண்களுக்கு கலத்தரக்காரகன். சுய ஜாதகத்தில் சுக்கிர பகவானுடைய நிலையை பொறுத்து ஒருவருடைய வசதி வாய்ப்புகள் அமையும். சுக்கிர பகவான் நல்ல நிலையில் இருந்தால் பெண்களுடைய சந்தோஷம், அதாவது உடன் பிறந்த அக்கா தங்கை மனைவி இப்படி பெண் நட்பு நல்லா சந்தோஷமாக இருக்கும். சுக்கிர பகவான் பாவக்கிரகங்கள் சேர்க்கை பெற்று சுய ஜாதகத்தில் அஸ்தங்கம் வக்கரம் நேசமாக இருந்தார் என்றால் இந்த ஜாதகனுக்கு பலன் அப்படியே மாறுபடும். சுக்கிரன் கெட்டு இருந்தால் ஜாதகனுக்கு செயற்கை புலனின்பம் தடைபடும், பெண் உறவுகள் பகையாகும். சுக்கிரன் சுய ஜாதகத்தில் கெட்டுவிட்டார் என்றால் அவங்க வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானை தரிசனம் செய்ய வேண்டும். பரபவ ஆண்டு ஆனி மாதம் 21ஆம் தேதி சுக்கிர பகவான் கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். பார்த்தீங்கன்னா ஒரு 29 நாட்களுக்கு சிம்மராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்வார். சிம்மராசியில் சுக்கிரன் செல்லும்போது பார்த்தீங்கன்னா சிங்கம் போல் கர்ஜிக்கும். என்ன கர்ஜிக்கும் அப்படின்னா, மேகங்கள் வானத்தில் இடி மின்னலுடன் பார்த்தீங்கன்னா கனமழை பொழியும். கடந்த மாதம் குருவோடு சுக்கிரன் இணைந்து செல்லும்போது தமிழ்நாட்டில் பெரும்பாலும் மழையே இல்லை. மேற்கத்திய பருவமழை ஆரம்பிச்சிச்சு. பெரும்பாலும் மேற்கத்திய பருவமழை பெரும்பாலான இடங்களில் கனமழை பெய்யவே இல்லை. சிம்ம ராசியில் சுக்கிர பகவான் செல்லும்போது கண்டிப்பாக மேகங்கள் கர்ஜித்து சிங்கம் போல் கட்டாரம் முட்டாருங்க இடி இடித்துக்கிட்டு மழை பொழியும். தனுசு ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி பலன் காணலாம். தனுசு ராசிக்கு 6ஆம் வீட்டிற்கும் 11ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர் சுக்கிரன். சுக்கிரன் சத்ருவுக்கும் பகை விரோதிகளுக்கும் வேலை உத்தியோகத்திற்கும் அதிபதியானவர். அதே 11ஆம் இடம் உங்களுடைய அபிலாசைகள் வெற்றிகளை குறிக்கக்கூடியவர். கடந்த மாதம் குருவோடு இணைந்து சுக்கிர பகவான் செல்லும்போது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தென்மேற்கு பருவமழை ஆரம்பித்தது. தமிழ்நாட்டுக்கு பெரும்பாலும் மழையே இல்லை. அங்கே பெய்யுது இங்கே பெய்யுது அப்படின்னாங்க. சித்திரை மாதம் முதல்ல இப்போ 3 மாதமாகவே பெரும்பாலும் மழை இல்லை. குரு பகவானை விட்டு சுக்கிர பகவான் கடக்கும் போது சிம்மராசியில் அடுத்த 29 நாட்கள் செல்லும்போது சிங்கம் போல் மேகங்கள்லாம் கர்ஜிக்கும். தமிழ்நாட்டுக்கு நல்லா கனமழை பொழிய வாய்ப்புண்டு. தனுசு ராசிக்கு 9ஆவது வீட்டிலே சுக்கிர பகவான் செல்லும்போது சுக்கிரனால் உங்களுக்கு யோகம் வருகிறது, அதாவது பாக்கியஸ்தானம் உங்களுக்கு பலமாகிறது. 9ஆவது வீட்டிலே கேதுவோடு சுக்கிர பகவான் இணைந்து இந்த மாதம் சஞ்சாரம் செய்வார். சுக்கிரன் கேது 9ஆவது வீட்டில் இருக்கும்போது உங்கள் குடும்பத்தை விட்டு வீட்டை விட்டு, அதாவது பெற்றோர்களிடம் கோச்சிக்கிட்டு அப்பாவிடம் கோச்சிக்கிட்டு கணவரிடம் மனைவி கோச்சிக்கிட்டு மனைவியிடம் கணவர் கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு சென்றவர்கள் இப்போ இந்த 29 நாட்களில் உங்கள் வீடு தேடி அந்த நபர் வருவார். வீட்டை விட்டு போனவர்கள் வீட்டை தேடி வருவாங்க. 9ஆவது வீட்டிலே சுக்கிர பகவான் வரும்போது, அதாவது அப்பாவுடன் சேர்ந்து வேலை செய்யக்கூடியவர்கள் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்லா வருமானம் உண்டு. 9ஆவது வீட்டிலே சுக்கிரன் செல்லும்போது உங்கள் அப்பா நல்லா சுகபோகமாக வசதி வாய்ப்பாக ஆடம்பரமாக உங்கள் அப்பா நல்ல துணிமணி
அல்லது தங்க நகை எடுத்து உங்கள் அப்பா வந்து செயற்கைத்தனமாக நல்லா வசதி வாய்ப்பாக இந்த 29 நாட்கள் வாழ்வார். 9வது வீட்டிலே சுக்கிரன் செல்லும்போது அதிகமான பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டு. அதாவது 9ஆம் வீட்டிலே சுக்கிரன் வரும்போது பார்த்திங்கன்னா சினிமா துறையில் இருப்பவர்கள், நடிப்பு, பாடல், எழுத்து, மேக்கப்பு, இப்படி வந்து சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு இப்போ வந்து புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அல்லது நீங்கள் தேடி போனால் இப்போ வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். சினிமா துறையில், கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் மிக மிக சிறப்பாக இருக்கும். கலை நிகழ்ச்சி நடத்தக்கூடியவர்களுக்கு அதிக இடம் உங்களுக்கு புக் ஆகும். இப்போ வந்து அதிக நிகழ்ச்சிகள் நடத்தி அதிக பணம் சம்பாதிக்கலாம். 9ஆம் வீட்டில் சுக்கிர பகவான் வரும்போது குடும்பத்தோடு, மனைவி பிள்ளைகளோடு பார்த்திங்கன்னா ஆன்மீக சுற்றுலா சென்று வரலாம், இன்ப சுற்றுலா சென்று வரலாம். 9ஆம் வீட்டில் சுக்கிரன் வரும்போது நீங்கள் வந்து உங்களிடம் இருக்கக்கூடிய பணங்காசு மற்றவர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு, ஏழைகளுக்கு நீங்கள் வந்து கொடுத்து உதவுவீங்க. 9லே சுக்கிரன் வரும்போது நீங்கள் வந்து தாராளமாக பணங்காசு உதவி செய்வீங்க. கோவில் கட்டுமானம், கோவில் திருவிழா, கோவில் கும்பாபிஷேகம், இறை பணிகளை நீங்கள் வந்து முன்னின்று இந்த நேரத்தில் வந்து எடுத்து நடத்துவீர்கள். 9லே சுக்கிரன் வரும்போது உங்கள் ஊரில் கோவில் காரியங்கள் தடபுடலாம் நடக்கும். கோவிலில் வந்து கும்பாபிஷேகம் நடக்கும், புதிதாக வந்து கோவில் கட்டுவாங்க. இந்த மாதிரி கோவில் காரியங்கள், ஆன்மீக காரியங்கள் 9லே சுக்கிரன் வரும்போது மிகச்சிறப்பாக நடக்கும். அதுவும் சிம்மராசியில் சுக்கிரன் வரும்போது நிறையா கோயில்களில் கும்பாபிஷேகம் நடக்கும். தனுசு ராசிக்கு 6ஆம் அதிபதி 9வது வீட்டில் வரும்போது உங்கள் வேலை சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து உங்கள் அப்பாவிடம் ஐடியா, ஆலோசனை கேட்பீங்க. உங்கள் அப்பா உங்களுக்கு வேலை சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து கண்டிப்பாக வந்து இந்த கால நேரத்தில் உதவி செய்வார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிம்மராசியில் சுக்கிரன் வரும்போது அரசு சலுகைகள், அரசு உதவிகள் தாராளமாக கிடைக்கும். அடுத்த 29 நாட்கள் வீட்டுக்கு தேவையான பண்டம் பாத்திரங்கள் வாங்கி வைப்பீங்க. உங்களுக்கு வந்து அடுத்த 29 நாட்கள் ஏதாவது ஒரு புதிய வசதிகள் வரும். அதாவது புதிய காரு, பைக்கு, புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம், நகை எடுக்கலாம், புதிய துணிமணி எடுக்கலாம், அல்லது வீட்டுக்கு தேவையான பண்டம் பாத்திரங்கள் வாங்கி வைக்கலாம். 9வது வீட்டிலே சுக்கிரன் வரும்போது உங்களுக்கு புதிய வரவு, எதிர்காலத்துக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் கண்டிப்பாக கொண்டு வந்து விடுவார். கடந்த மாதம் 8ஆம் வீட்டிலே சுக்கிரன் இருக்கும்போது உங்களுக்கு உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா, நோய் நொடி மருத்துவ செலவுகள் இருந்துச்சுன்னா, இப்போ வந்து உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், மருத்துவ செலவுகள் குறையும். 9ஆம் வீட்டில் வரக்கூடிய சுக்கிரன் தனுசு ராசிக்கு இன்பத்தை, சுகத்தை, ஆடம்பர வசதி வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். அரசு வேலை, அரசு உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள், அரசியல் கட்சியில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் நீங்கள் எதிர்பார்க்காமலே பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம், உங்களுக்கு வந்து வசதி வாய்ப்புகளை அரசாங்கமே செய்து கொடுக்கும். கேதுவோடு சுக்கிரன் இணைந்து செல்லும்போது உங்களுடைய அபிலாசைகள் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். பெண்களுடைய நட்பு, பெண்களுடைய ஆசீர்வாதம், பெண்களுடைய உதவி, ஒத்தாசை தனுசு ராசி என்பதற்கு முழுமையாக கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மனைவி, பிள்ளைகள், அம்மா, இப்படி வந்து பெண்கள் வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. பெண்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. புதிய பெண் தோழிகள் தனுசு ராசி என்பதற்கு இந்த காலகட்டம் வருவாங்க. புதிய பெண் நண்பர்களால் தனுசு ராசி என்பதற்கு பாக்கியங்கள் சேரும். உங்களுடைய மன அழுத்தம் நீங்கும். 3, 9வது வீட்டில் சர்ப்ப கிரகங்கள் செல்லும்போது வீட்டை விட்டு சென்றவர்கள் இந்த காலகட்டம் வீடு தேடி வருவாங்க. தனுசு ராசிக்கு 4வது வீட்டிலே சனி பகவான் வந்திருக்கிறார். இது வந்து பார்த்திங்கன்னா அர்த்தாஷ்டம சனி காலகட்டம். 4ஆம் வீட்டில் சனி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஆடு, மாடு, கோழி, நாய், பூனை, இப்படி வந்து வளர்ப்பு பிராணிகள் உங்கள் வீட்டில் வந்து அதிகரிக்கும். 4ஆம் வீட்டில் சனி இருக்கும்போது நீங்கள் வந்து உழைத்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணம் நீங்கள் மட்டும் சாப்பிட மாட்டீங்க, மற்ற உயிர் ஜீவராசிகளும் உங்கள் உழைப்பை சாப்பிடும்.
தனுசு ராசிக்கு 8வது வீட்டிலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரு அஸ்தங்கமாக போகிறார். 8ஆம் வீட்டில் குரு இருப்பதும் குரு அஸ்தங்கமாவதும் தனுசு ராசி என்பர்கள் உங்கள் மன எண்ணங்கள் சார்ந்து உடல் சார்ந்து மாற்றங்களை ஏற்படுத்தும். 8ஆம் வீட்டிலே குரு அஸ்தங்கமாக செல்லும்போது தனுசு ராசி என்பர்கள் உங்களுடைய பயணங்களை போக்குவரத்தை நீங்கள் வந்து சரியாக கட்டமைத்து சென்றீர்கள் என்றால் உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. எது எப்படியோ நான் போகிற வாக்கில் என்னுடைய புத்தி போல தான் செல்வேன் அப்படின்னா குரு 8ஆம் வீட்டில் இருந்து அஸ்தங்கமாக செல்லும்போது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும். சுக்கிரன் 9வது வீட்டிற்கு வரும்போது தனுசு ராசிக்கு சுக்கிர பகவானால் யோகம் உண்டு. மனைவி பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு நீங்கள் வந்து நீண்ட தூரம் ஆன்மீக சுற்றுலா இன்ப சுற்றுலா கண்டிப்பாக சென்று வரதுக்கான வாய்ப்பு உண்டு. 9லே சுக்கிரன் வரும்போது உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணங்காசு தான தர்மங்கள் செய்வீர்கள். நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.